அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வீடியோவை பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கான பயிற்சி ஏற்கனவே உங்களுக்கு கரெக்டான அளவுகளில் மெஷர் பண்ணி இது செய்ய சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுவும் பண்ணியிருப்பீங்க. நல்ல விதமாக இந்த பயிற்சியை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அடுத்த பயிற்சி அதே மாதிரி மிக சுலபமான பயிற்சி தான். அதே அளவில் தான் பிடிக்க போகிறீங்க. பிடிச்சிட்டு இந்த வாட்டத்தில் சுழல போகுது. இது உங்களுக்கு முதுகு பக்கம் சுழலும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த மேலே பிடிச்சிங்க இல்லையா, அந்த இது என்ன பண்ண இப்படி பண்ணி வச்சுக்கணும். தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் செய்கிற பாருங்க. முதல்ல இப்படி வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இப்படி திருப்பணும். உங்கள் எல்போ வருது இல்லையா, எல்போ வர இடத்துல கீழ் வாட்டம் பிடிச்சினா இந்த கை ஃப்ரீயாக. தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் பின்பக்கமும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? திருப்போறீங்க. எல்போ வர இடத்துல வெளிவாட்டமாக பிடிங்க. உள்பக்கம் கை விட்டு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. வெளிப்பக்கம் போய் இப்போ ரொம்ப பிடிக்கணும். உங்கள் எல்போ கீழே இந்த இடத்துல கண்டிப்பாக கேப் கிடைக்கும். அந்த இடத்துல பிடிச்சாலே உங்கள் கை இப்படி ஓப்பன் ஆகும். ஒரு முதல் முறை செய்கிறீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி செய்யும்போது கொஞ்சம் தடுமாற்றம் வரும் அது. ஸோ முயற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து செய்யலாம். சரிங்களா? நான் நம்ம பின்பக்கம் திரும்பி காட்டுறேன். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லுவாங்க. இந்த பின்பக்கம் இருக்கு இல்லையா, பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம முதுகில் 2 பக்கம் ஏதாவது இல்லையா, இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். தசைகளோட பிடிப்பு இருந்தால் இறுக்கம்னு சொல்லுவாங்க. இறுக்கம் இருந்தால் இலகுவாகும். உங்களுக்கு மொபிலிட்டின்னு சொல்ல நெகிழும் தன்மை சொல்லலாம், அல்லது குழையும் தன்மை சொல்லலாம். சதைகளோட இந்த இணைப்புகள் இருக்கிற ஒவ்வொரு சதைக்கும் ஒவ்வொரு ஆங்கிலத்தில் மருத்துவ ரீதியாக நிறைய பெயர்கள் உண்டு. அது நீங்கள் நிறைய இப்போ யூடியூப் சேனல்ஸில் அதெல்லாம் நிறையவே இருக்குது. அதை நீங்கள் பார்த்து ஒன்றாவோ தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன விஷயமோ அது ரொம்ப சாதாரணமாக நான் சொல்கிறத தவிர இது சம்மந்தப்பட்ட சதை இங்கே இதாகும், இது சம்மந்தப்பட்ட எலும்புக்கு இங்கே இதாகும் சொல்லி உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்ததில்லை. உங்களுக்கு முதல்ல இருக்கிற இறுக்கம், அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டாலே ஒரு பொருள் எடுக்கவோ மேலே தூக்கவோ கொஞ்சம் கனமான பொருளை நீங்கள் தூக்கி நடக்கவோ உங்களுக்கு மிக சுலபமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பயிற்சிகள். சரிங்களா? எல்போக்கிட்ட கீழ்வாட்டம் பிடிங்க. இது உங்களுக்கு பழகிருச்சுன்னா உங்களால் வேகமாக இதை அசைவு செய்ய முடியும். மிக சுலபமான பயிற்சி. ஆனால் முதல் முறை செய்கிறீங்கன்னா இந்த பின்பக்கம் லேசாக வலி இருக்கும். செய்யும்போது தடுமாற்றத்தில் இந்த மாதிரி கீழே விழுறது, இல்லை மொத்தமாக இந்த மாதிரி உங்கள் கையை விட்டு உருவின் கீழே வருது. இது எல்லாமே நடக்கும் தான். இதுக்காகலாம் பார்த்து உங்கள் பயிற்சி நிறுத்துறாதீங்க. இது இடத்த கவனிக்கிறீங்க. இந்த இடத்த கவனிச்சுட்டு அந்த இடத்த பிடிக்கிறீங்க. நீங்கள் சாதாரணமாக எடுத்து இப்படி பைப்பு முதல்ல பின்னாடி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு உங்களால் இப்படி பிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் நெஞ்சு பகுதிக்கு இப்படி கொண்டு வாங்க. நெஞ்சு பகுதிக்கு கொண்டு வந்து இந்த இடம் உங்களுக்கு அது தானாகவே என்ன ஆகுனா இந்த இடைவெளி விழும். அழுத்தி பிடிக்கும் போது என்ன இந்த எலும்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஜாயிங் எல்போ இந்த இடைவெளி விழும். அந்த இடைவெளி விழ இடத்துல பிடிச்சிங்கன்னா இந்த கையெல்லாம் ஒரு சுலபமாக செய்ய முடியும். இப்போ உங்கள் கையும் நேராக இருக்கும். உங்கள் மார்பு பகுதி இருக்கு இல்லையா, மார்பு பகுதி நல்லா விரியும். உடற்பயிற்சி இது மிகவும் முக்கியமானது. அனைவருக்கும் முக்கியமானது. ஆண், பெண், சிறுவர்கள், வயதானவர்கள் யார் வேணால் இதை பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஒருவேளை பைப்பு இந்த மாதிரி கனமாக இருக்கிற பைப்பு எனக்கு செய்யறதுக்கு சரிப்பட்டு வரல, செய்ய முடியல, ரொம்ப கடினமாக இருக்குன்னா தக்கையான பைப்பில் கூட நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். ரொம்ப தக்கையான பைப்புனால குழையும் தன்மை வந்துடும். அதாவது வளையும். நம்ம இப்படி செஞ்சு போஸ்ட் இழுக்கும் போது ஆகும்னா வளைஞ்சு இருக்கும். அதுக்காக தான் இந்த யூபிவிசி இந்த பைப் கனமான பைப்பாக எடுத்துக்கோங்க. இல்லை கழியில் பண்ணுங்க நான் சொன்னது. ஸோ பயிற்சி மிக மிக அவசியம். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கற்றுங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.